இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் 2025 வருஷங்களா நமக்காக ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து ஆயிடுச்சு. ஆனாலும் ஏசப்பாவுடைய பேரை தெரியாத எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நம் மத்தியில் இருக்குது. தேசத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நிறைய கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. அப்போ வட மாநிலங்களில் எவ்வளோ பேர் ஏசப்பாவை அறியாமல் இருப்பாங்க. ஒருவேளை என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரட்சித்தார்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. தெபோராகி நான் எலும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு நீங்கள் எழும்பணும். இப்போ என்கிட்ட 1200 மிஷனரி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய மிஷனரிகள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறேன். ஊழியத்துக்கு மிஷனரியாக வர்றவங்களும் குறையாக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவங்களும் குறையாக தான் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்திற்கென்று காணிக்க கொடுக்குறவங்களும் குறையாக தான் இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனைங்க! எல்லா கிறிஸ்தவங்களும் தான் ஏன் ரட்சிக்கப்பட்டேங்கிற நோக்கத்தையும் மறந்துடுறாங்க. எதற்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் நிறைச்சிருக்கிறாரு மறந்துடுறாங்க. ஏன் நம்மளை மட்டும் நல்ல சொந்த வீடு வாசல், நல்ல 2 வீலர் 4 வீலர் இவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் மறந்துடுறோம். எஸ்தருக்கு ஆண்டவர் சொல்லாரு, மொர்தெகாய் மூலியமாக சொல்கிற எச்சரிக்கையின் வார்த்தைன்னா, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ஸ், எஸ்தர் கொடுக்கப்பட்ட எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? நீங்கள் செயல்படுவதற்காக மாத்திரம்தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்களும் உங்களை ஆண்டவர் கைகளில் ஏதாயிலும் செய்யும்படி ஒப்பு கொடுங்க. உங்கள் பகுதிகளிலேயே நீங்கள் முழு நேர ஊழியர்களாக செய்யலாம். ஒருவேளை மனைவி வேலை பார்க்குறாங்க, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற நீங்கள் தியாகத்தோடு கூட இந்த முழு நேர ஊழியத்தை நீங்கள் அந்த பகுதிகளில் செய்யலாம். ஒருவேளை என்னுடைய கணவர் வேலை பார்க்குறாரு, நான் வீட்டில் இருக்கிறேன், கணவருடைய அனுமதியோடு கூட உங்களால் என்ற ஊழியத்தை உங்கள் பகுதிகளிலேயே நீங்கள் செய்யலாம். மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சின்ன ஒரு பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சியில் பங்கு பெற்றோன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெய்லி ஒரு 2 பெண்களாக நீங்கள் சேர்றீங்களா, எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துகளுக்கும் ஒரு 2 பெண்கள் எங்களுக்கு தேவையாக இருக்காங்க. தெபோரால எழும்பணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற கிராமங்களில் சுவிசேஷ மயமாக மாற்றலாம். சும்மா போய் அந்த கிராமத்திற்காக ஜெபிக்கலாம், சிறுவர் ஊழியம் செய்யலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், வியாதியஸ்தர்களுக்காக கை வச்சு ஜெபம்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா! தெபோரால வரலாம். ஒருவேளை இன்னும் என்னால் முழு நேர ஊழியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? டெய்லி 11 to 1 மணி வரைக்கும் எங்களுடைய முழு நேர ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறாங்க. அங்கு 11 மணிலேருந்து 1 மணி ஜெபக்கூட்டத்தில் நீங்கள் பங்கு வரலாம். பரிந்து பேசும் ஜெப நேரம் பங்கு வரலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம், மதியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரையிலும் நீங்கள் ஒரு கிராம ஊழியத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் வரலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் வரலாம். ஏதாயிலும் செய்யலாங்க, எல்லாம் செய்யலாம். ஒரு வேளை பகுதி நேர ஊழியராக கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். முழு நேர ஊழியத்துக்கு என்னால் வர முடியல, பரவாயில்ல, பகுதி நேர ஊழியராக வாங்க. அல்லேலூயா! நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவைங்க. என்னால் ஊழியத்துக்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, என்னால் வர முடியாது, எனக்கு வாய்ப்புகள் இல்லை, நான் ஒரு வயதானவங்களாக இருக்கேன் அப்படின்றீங்களா? இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக ஆகணும். ஏசப்பா அங்கே அற்புத அடையாளம் நடத்தணும், என்னை போல் மிஷனரிகளை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொல்லி உங்கள் ஜெப பங்களிப்பை நீங்கள் கொடுங்களேன். இல்லை, உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுங்க. இந்த வருஷத்தில் 1,00,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி இலக்கு வச்சுருக்குறோம். உங்களுடைய மிஷனரிகள் ஒவ்வொரு நாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட குழுவோடு கூட கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு வேளை ஒரு 10,000 கிராமத்துலையாவது காஸ்பல் அறிவித்தாதான் அந்த இலக்குகளை அடைய முடியும். 1200 மிஷனரிகள், பகுதி நேர மிஷனரிகள் இணைந்து ஒவ்வொரு மாதங்களும் இப்படி ஆயிரக்கணக்கான கிராமங்களை நம்ம சந்தித்து காஸ்பல் அறிவிக்கணும். அதற்காக ஜெபிங்க.
இதில் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு கிராமத்தில் காஸ்பல் அறிவிப்பதற்கு ஒரு ரூ. 1000 செலவாகும். ஒரு கிராமத்தில் முழு பைபிள் கேட்பாங்க. கைப்பிரதிகள் வேணும். ஒருத்தர்கிட்ட ஒரு கைப்பிரதி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரூ. 1 செலவாகும். அல்லேலூயா! டெய்லி ஒரு 100 கைப்பிரதிகள் வாங்க நீங்கள் அனுப்பிவிடலாம். இல்லை மாதந்தோறும் அனுப்பிவிடலாம். ஒரு பிரதர்னா டெய்லி ஒரு ரூ. 20 ரூ. 50 அனுப்பி வைக்கிறார். அது அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களா, சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறீங்களா, ஒரு நாளைக்கு உள்ள லாபத்தில் தசம பாகத்தை இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பிவிடலாம். நீங்கள் பகுதி நேர ஊழியராகவோ முழு நேர ஊழியராகவோ இந்த ஊழியத்தோடு இணைஞ்சு கொள்ளுங்க. இல்லை இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. இல்லை இந்த ஊழியத்திற்கு காணிக்கையினால தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த பகுதிகளிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்க, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இது என்ன ஒரு அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க அற்புதங்களை மட்டும்தான் பேசுகிறாங்க. அற்புதங்களும் தேவைதான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு செய்யாமல் யாருக்குங்க செய்ய போகிறார்? அவரை நம்பி அவரை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுறலாம். அவர் தான் ஜெபத்தை கேட்பார் இல்லைங்க, அற்புதம் செய்வார்ல. குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியம் தருவார். கடன் பிரச்சனை நீக்குவார். உங்கள் வியாதி படுக்கை இப்போ நீங்கும். அல்லேலூயா. அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. வார்த்தைகளை நல்ல வாசித்து அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார்ல. கற்பையா சரஸ்வதி மயம் கணேசன் இன்னைக்கு ஊழியம் செய்கிறான்னா, ஏசப்பா அற்புதம் செய்யாமல் எப்படிங்க செய்ய முடியும்? ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார். நான் ஒரு உயிருள்ள தேவன் அதை ருசி பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி 30 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு செஞ்ச அற்புதத்தை உங்களுக்கு செய்வார்ல. பைபிள் எல்லாம் அற்புதமான ஒரு புஸ்தகங்கள். எவ்வளோ அற்புதம். லாசரு உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் 4 நாள் கழிச்சு. அல்லேலூயா. லாசருவை வெளியே வான்னு சொன்னார், எழுப்புறாருல. லாசரு வெளியே வர்றாருல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், லாசரு உயிரோடு எழுந்த சம்பவம் பொய்யா மெய்யா? உடனே நீங்கள் சொல்வீங்க, ஆமாம் கணேசன் உண்மைதான். உண்மைன்னா பிறகு எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? பிறகு எதுக்கு நீங்கள் அழுறீங்க? உங்கள் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு போராடி கேளுங்க, உரிமையாக கேளுங்க. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். ஆமென். நானும் நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டுட்டோமா? யோவான் 12ஆம் வசனத்தின்படி அப்படி பிள்ளைகள். நான் ஏசப்பா பிள்ளை. என் பிள்ளைகள் என்னிடத்துல சாப்பாட்டுக்காக கெஞ்ச மாட்டாங்க, ட்ரெஸ் வேணும் கெஞ்ச மாட்டாங்க. அவங்கள்ட்ட அரட்டு ஒரு அதிகாரம் இருக்கும். டாடி ஃபீஸ் கட்டணும், டாடி எனக்கு ட்ரெஸ் வேணும், டாடி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அரட்டுறாங்க. அல்லேலூயா. அது பிள்ளைகள் என்கிற உரிமையா? நானும் நீங்களும் யாருங்க? அப்பா விட்டு பிள்ளைகள். பிள்ளைகள் ஆகும்படி அவர் தான் அதிகாரம் கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திரு சுவிகார ஆவியை ஏசப்பா எனக்கும் உங்களுக்கும் தர்றாராம். என்ன அற்புதங்க. அப்போ லாசரு உயிரோடு எழுந்த சம்பவம் உண்மைனா நீ கேட்கணும்ல, ஏசப்பா இது உண்மைதானே? அந்த ஏசப்பா தானே என் கூட இருக்கிறீங்க, அந்த அற்புதத்தை எனக்கும் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பர்த்திமேயுக்கு யார் ஜெபம் பண்ணா? சுவிசேஷர்களா, அப்போஸ்தலர்களா, தீர்க்கதரிசிகளா, வரம் பெற்றவர்களா? இல்லவே இல்லை.
விசுவாசிகளே ஜெபம் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளே வியாதி விசுவாசிகளா இருக்கிறாங்க. வியாதி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க? அவன் இயேசுநாதரை குறித்து கேள்விப்படுறான். நான் சொல்றேங்க, இந்த செய்தியை இப்ப டிவி மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்துல கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உயிர் கொடுப்பார். எப்படி சொல்றேங்க? இந்த கணேசன் சாகுபடி இருதய வியாதினால செத்து போயிருவேன் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், இந்த வியாதியெல்லாம் சுகமாகுதுன்னு சொல்லிட்டார். ஏசப்பாட்ட வந்தேன், ஒத்த நிமிஷம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன். சர்ச்சில் போய் வேடிக்கை தான் பார்த்தேன். அவங்க பாடுற பாட்டு புரியல, பண்ணுற பிரசங்கம் புரியல. கடைசி ஜெபம் பண்ணும்போது ஒத்த நிமிஷம் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேங்க. அந்த ஒரு நிமிஷ ஜெபத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது ஐயா. அன்பு இந்த செய்தி கேட்க நண்பர்களே, உங்களுக்கு யாரும் ஏசப்பாட்ட சிபார்சு பண்ணவே வேண்டியதில்லை. ஏசப்பாட்ட பர்த்திமை தெருவிலிருந்து கூப்பிட்டான், அதட்ட தான் செய்கிறாங்க, இன்னும் சத்தமிடுறான், அற்புதம் பெற்றான். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பர்த்திமையை சுகமாக்கினார், குருடனை சுகமாக்கி கண்களை திறந்தார். இது பொய்யல்ல, மெய். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். அற்புதங்களையே எல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய இருதயம் என்ன? நீங்களும் நானும் அற்புதத்தை ருசி பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு அற்புதம் செய்கிறதே அந்த அற்புத கதையை மற்ற சொல்கிறதுக்காக தான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சாட்சியை சர்ச்சில் சொல்லக்கூடாது. சர்ச்சில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாம் சாட்சி உள்ளவங்க தானே சர்ச்சுக்கு வர்றாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி சர்ச்சில் சாட்சி சொல்லலாம். எனக்கு என்ன அற்புதம் செய்தான்னு சொல்கிறவங்க அறக்கிறிஸ்தவங்க. என்னை கொண்டு நான் ஜெபித்து மற்றவர்களுக்கு என்ன அற்புதம் செய்தார் என்பவர்கள் தான் முழு கிறிஸ்தவர்கள். அன்பு இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, உங்களோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து, அற்புதமாக வேலை கொடுத்ததை, அற்புதமாக உங்களுக்கு ஜீவன் கொடுத்ததை, வியாதி சுகமாகிறதை, குழந்தை பாக்கியம் கொடுத்ததை, வீடு கட்டி கொடுத்ததை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார்? புறஜாதிகளுக்கு இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாட்சிகள். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து ஞானஸ்நானம் எடுத்து சீசரெல்லாம் மாறி அந்நிய பாஷை பேசி எல்லாம் சும்மா இருக்கிறோமே, இது நியாயமா? அன்பு இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, இது நியாயமா? குஷ்டரோகிகள் அவங்க பசியாக இருக்காங்க, பட்னியாக இருக்கு. இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், வெளியில் புறப்பட்டாலும் எதிரிகள் படைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு, அங்கே தான் சாக போகிறோம், நாம் செத்தாலும் சாகிறோம், புறப்பட்டு போவோம்னு சொல்லி போனால் அங்கே எதிரிகள் எல்லாம் ஆண்டவர் துரத்தி அடிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லை, அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சும்மா சதறி இருக்குது. அவங்க எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒழிச்சு வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க குற்றமனச்சாட்சி வருது. நாம் செய்கிறது நியாயம் அல்ல ஐயா. இன்னைக்கு இருக்கிற சபைகள் செய்வது நியாயம் அல்ல. நீங்கள் வாட்டுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆலயத்திற்கு போய் அந்நிய பாஷை பேசி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்ல பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் கறி மீன் முட்டையை சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குறீங்களா? நீங்கள் செய்கிறது நியாயமல்ல. இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரங்க ஊழியம் ஆரம்பத்தில் நல்ல ஊழியம் செய்வாங்க. கொஞ்சம் ஊழியம் வளர்ந்துருச்சு அப்படின்னாலே, தசமாவும் கொடுக்குறவங்க பெருகிட்டாலே அவங்க பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்றவங்கள போன்பாங்க. இவங்க சும்மா தான் இருப்பாங்க. நீ வாட்டுக்கு வா, வாட்டுக்கு காணிக்கை கொடுத்துட்டு சும்மா இருந்தா போதும். இது நியாயமா? நான் சொல்கிறேன், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா இருக்கிறவர்களை நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வேலைக்கு போங்க, நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் சொல்கிறேங்க. இங்கே வேலை ரொம்ப கொட்டி கிடக்குதுங்க. ஏசப்பாட்ட ஜெபிக்கிற வேலை, கொடுக்குற வேலை, மேகசின் டைப் அடிக்கிற கம்ப்யூட்டர் வேலை, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை, மீடியாவில் கேமரா பிடிக்கிற வேலை, போய் ட்ராக்ஸ் கொடுக்குற வேலை, ஜெபம் பண்ணுற வேலை, கையை வைக்கிற வியாதிஸ் மேலே கையை வச்சு ஜெபிக்கிற வேலை, பிசாசை துரத்துற வேலை. ஐயோ, வேலை கொட்டி கிடக்குதுங்க. நூற்றுக்கணக்கான வேலை இங்கே இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கோ ஒரு இடத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்க, வாங்க இங்கே வாங்க, இங்கே வாட்ச்மேன் வேலை இருக்குது. இங்கே க்ளீன் எங்கேயும் பண்ணுறீங்களா? இங்கே வாங்க, க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது.
எல்லா வேலையும் கொட்டி கிடக்குதுங்க. ஆனால் என்கிட்ட ஊழியத்துக்கு வர்ற எல்லாரும் வேலை மட்டும் செய்யக்கூடாது, ஏசப்பா பற்றி பிரசங்கமும் பண்ணணும், பிசாசு விரட்டணும். சமையல் வேலை உங்களுக்கு தெரியுமா? வாங்க, பிலிப்பு சமையல் வேலைக்காரர் தான். ஆனால் அவர் அப்போஸ்தலர் 8:8 அந்த பிலிப்பியை கொண்டு சமாரிய பட்டணம் எங்களும் சந்தோஷம் உண்டாகுது. இந்த வேலை கொட்டி கிடக்குது ஐயா. யாரோ ஒரு நரகத்தில் போகிற முதலாளிக்கு, இயேசு அறியாத முதலாளிக்கு, நீ 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குற கிறிஸ்தவ நண்பர்களே, இது நியாயம் இல்லை. நீங்கள் வாங்க, இங்கே ஏசப்பா நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பார். அல்லேலூயா. அவங்க கம்பெனியில் வேலை பார்த்து நீ 20,000 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறியா? நீ இங்கே வா, அதில் சொற்ப ரூபா உங்களுக்கு முடிஞ்ச ரூபா ஆண்டவர் கொடுக்குற ரூபா பிளஸ்டு ரூபா. அதில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், வியாதி வீண் செலவுகள் வராது, வியாதி வராது. அன்பு சகோதரன் சோறு, நீங்கள் ஏசப்பா வேலைக்கு வாங்க, சும்மா நேரத்தை வீணடிக்காதீங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வீணடிக்காதுங்க. உங்கள் ரட்சிப்பின் சாட்சி கதை இருக்குது, அது பல லட்சங்களுக்கு தேவையான சாட்சி. அதை சொல்லுங்க. கணேசன்ட்ட என்னங்க இருக்குது? கணேசன் சாட்சி சொல்கிறான், ஏசப்பா எனக்கு செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி, என் கதையை சொல்லி சொல்லி, ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறாரே, என்கிட்ட என்னங்க கதை இருக்குது? சாக கடந்தேன், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார். இந்த உயிர் கொடுத்த ஏசப்பாவை தான் உண்மையான சமயம். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் அவர் மறுதளித்துட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன். மறுதளித்து சந்தேகப்பட்ட பேதுருவை, தோமாவை தேடி போன ஆண்டவர் இந்த கணேசனை தேடி என் கிராமத்திற்கு வந்தார். எனக்கு முன்பாக தரிசனமானார், அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை அறியாமல் எங்கோ போய்கொண்டு அழுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்கும்படி வரும். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்து இயேசுடைய கண்ணீரை நான் துடைக்கட்டும் என்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் சும்மா இருக்க மனது இல்லை. 30 வருடங்களாக பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன், பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறேன், ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறேன், அநேக வாலிபர்கள் எழுப்பி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருக்கு எழும்பும்படி முகாம்கள் வைக்கிறோம், சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம். ஐயா, என் ஆண்டவருடைய வேலைக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கேன். அந்த கணேசன் ஒப்பு கொடுத்தபடியா எத்தனை பெரிய மாற்றமாய். நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. யாரோ ஒரு முதலாளி நம்புறீங்க. இந்த ஏசப்பா முதலாளி சும்மா கிடையாதுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையில் ஒரு ஐஸ்வர்ய சம்மனர் ஐயா. நீங்கள் சும்மா 1ஆம் தேதி உங்கள் உலக வேலை பார்க்குற கவர்மெண்ட்டு, உலக வேலை பார்க்குற கம்பெனி முதலாளி சம்பளம் தானே. எங்கள் அப்பானா சும்மா விடுவாரா? இங்கே சொல்கிறாரு, அதிகாலையிலே கிளம்புறாரு. என்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க. அல்லேலூயா. ஏன்பா சும்மா இருக்கீங்க, வாங்கப்பா உங்களுக்கு ஒரு கூலி தரேன், சம்பளம் தரேன், போங்க. இங்கே வேலை என்ன வேலையா? அது ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலை கிடையாது. இதில் திராட்சை தோட்டத்தில் அங்கே வேலை கூப்பிட்றாரு. வேலை ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. இப்போ இந்த காலத்தில் ஏசப்பா என்ன வேலை கூட பேசுகிறவே இல்லை. ஏசப்பா பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசுனா ஆண்டவர் கூலி கொடுக்குறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் மூலியமாக ஆயிரங்கள் லட்சங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். 3ஆம் மணி வேலை வருது. அங்கே போட்டிருக்க 3ஆம் வசனம், கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலர். சும்மா கடையில் சுற்றிக்கிட்டே இருப்பான். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பொழுது போல ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூரா கடை தெருவில் பர்ச்சேஸ்க்கு அலைகிறாங்க. நான் சொல்கிறேன், வீணா நீ பர்ச்சேஸ் பண்ணாத. ஒரு பொருள் வரும்போது அந்த பொருள் நல்லா அதை பயன்படுத்துகிற பின்பு தான் இன்னொரு பொருள் வாங்கணும். தேவைன்னா தான் வாங்கணும். அதில் சும்மா அங்கங்கே போய் டெய்லி உன் சந்தோஷத்துக்காக கடை தெருவில் சும்மா சுற்றி சுற்றி வரக்கூடாது. நிறைய பேர் வாங்குகிற ட்ரெஸ்ஸஸை போட்டிருக்கவே மாட்டாங்க. சும்மா அப்படியே உள்ளே இருக்கும், பீரோலுக்குள்ளே உள்ளே இருக்கும். அது அந்த கடையிலையும் வாங்குவாங்க, அது அப்புறம் போடும், அதை மறந்தே விரும்புவாங்க. நிறைய வீட்டில் சும்மா வைத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் நீ கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சும்மா கடத்தருவில் ஊரை சுத்தாத. அங்கே ஹோட்டலாக கடையில் போய் புரோட்டா சாப்பிட்டேன், இன்னொரு ஆம்லேட் சாப்பிட்டாச்சு, இன்னொரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஆஃப் ஆயில் சாப்பிடாத, அது உடம்பு கெடுதி. நான் சொல்கிறேன், சாப்பிட ஹோட்டல் போக வேண்டாம்னு சொல்லுங்க, ஆண்டவருக்காக அதில் ஒரு பகுதி கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க.
கடைத்தரவில் சும்மா இருக்கவள கூப்பிடுறாரு. அடுத்து 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். 5ஆம் வசனம், மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவர் அப்படியே செய்தான். கடைசி பொழுதுபோக 1 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 1 மணி நேரத்திலையும் சும்மா இருக்க வேண்டாங்கிற நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ நண்பர்களே, இது ஒரு பெரிய ஒரு எச்சரிப்புங்க. 1 மணி நேரமாவது சும்மா இருக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்கல. இந்த செய்தியை கேட்கிற அன்பு நண்பர்களே, நீங்கள் 1 மணி நேரம் எங்கேயோ சும்மா நேரத்தை கழிக்கிறீங்களா? ஏசப்பாவுக்கு பிடிக்காது. 1 மணி நேரம் சும்மா இருக்கிறவங்கள் ஆண்டவருக்கு தேவை. அந்த 1 மணி நேரம் மிஷனரியாக வர்றீங்களாங்க, என்கிட்ட வாங்குங்க. உங்கள் பகுதிகளில் 1 மணி நேரம் மட்டும் இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யலாம். அது நீங்கள் போதகராக இருக்கலாம், சுவிசேஷலாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். வாங்க, 1 மணி நேரம் நீங்கள் ஊழியம் செய்யுங்க போதும். ஹல்லேலூயா. என்னுடைய கிராமங்களில் 1 மணி நேரம் மட்டும் டியூஷன் சென்டர் நடத்த சொல்லி சில பேரை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறேன், ஊழியத்துக்கு அமர்த்தி இருக்கிறேன். 1 மணி நேரம் மட்டும் பசித்தோருக்கு உணவு கொடுக்குற ஊழியத்தில் நிறைய பேர் வர்றாங்க. ஒரு வேளை எனக்கு உதவித்தொகை வேணும்னா உதவித்தொகை கொடுக்குறேன். இல்லை பிரதர், நான் வாலண்டியராக ஆண்டவருக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வர்றாங்க. அவங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தி என்ன செய்யணும்னு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 1 மணி நேரம் மட்டும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். 1 மணி நேரம் மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யலாம். 1 மணி நேரம் மட்டும் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டங்களை நடத்தும்படி அவங்கள அமர்த்துகிறோம், ட்ரெயின் பண்ணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சும்மா இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையா? இன்றைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் சும்மா இருக்கிறார்கள், திருச்சபைகள் சும்மா இருக்கிறது. ஐயா, என் ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஐயா, சும்மா இருக்கிறவர்களே, சும்மா இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் வாருங்கள் ஐயா, ஆண்டவருடைய வேலையை செய்வோம், ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்போம். ஐயா, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். தேசத்தை அவருக்கு சொந்தமாக மாற்றுவோம், கிராமங்கள் அவருக்கு சொந்தமாக மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற சும்மா இருக்கிறவர்களை நீ தொடுவீராக. என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யட்டும். அவர்தானே எனக்கு ஜீவனை கொடுத்தார், அவர்தானே எனக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தார், அவர்தானே என்னை ஆசீர்வதித்தார், அவர்தானே காரு சொந்த வீடு கொடுத்திருக்கிறார். நான் அவருடைய வேலையை செய்வேன். முழு நேர ஊழியராகவோ பகுதி நேர ஊழியராகவோ இந்த வேலையை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அநேகரை எழுப்புவீராக. அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. வரங்களை தார், வல்லமைகளை தார், அபிஷேகத்தை தாரும் எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி வைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.